சரிகமப லிட்டில் சாம்ப் சீசன் 4ல இந்த வாரம் என்ன சுற்று நடக்க போகுது அப்படின்னு சொன்னா பெர்ஃபார்மன்ஸ் ரவுண்ட் தான் நடக்க போகுது. இந்த ரவுண்ட்ல வந்துட்டு நம்மளோட போட்டியாளர்கள் எல்லாருமே வந்துட்டு அவங்க பாடக்கூடிய பாடலுக்கு ஏத்த வகையிலேயே வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. உடையாக இருக்கட்டும், ஆக்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு சும்மா அந்த பாடலுக்கு ஏற்ற வகையில கொடுக்க போறாங்க. இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை பாக்குறதுக்கு தான் நாங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரவுண்டுக்கான ஒரு ப்ரோமோவுமே வந்துட்டு வெளியாயிருந்தது. சூப்பர் ப்ரோமோ அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். அது யாருடையது அப்படின்னு சொன்னா நம்ம ஜோஸ்ரீயோட ப்ரோமோ தான். இந்த ப்ரோமோல வந்துட்டு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரவுண்ட்ல வந்துட்டு நம்மளோட ஜோஸ்ரீ வந்துட்டு ஒரு பாடல் எடுத்திருக்காங்க. இந்த பாடல வந்து வேற யாராலயுமே பாட முடியாது. இத யாருமே அட்டெம்ப்ட் கூட பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீனி சாரே சொல்லியிருப்பாரு. அப்படி ஒரு பயங்கரமான பாட்ட தான் எடுத்துட்டு வந்து சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்காங்க. அந்த பாடலுக்கு ஏற்ற வகையிலேயே வந்துட்டு அவங்களுடைய உடையாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு சூப்பராவே இருந்தது. என்ன பாடல் அப்படின்னு சொன்னா, நெஞ்சு மறப்பதில்லை திரைப்படத்துல இருந்துட்டு நெஞ்சு மறப்பதில்லை என்ற சோங்க தான் வந்துட்டு பாடியிருக்கிறாங்க. இந்த பாடல் வந்துட்டு பி. சுசிலா அவங்க பாடினது. சும்மா செம்மையா பாடியிருக்காங்க நம்மளுடைய ஜோஸ்ரீ. அவங்களோட வாய்ஸ் மாதிரியே அப்படியே சூப்பரா இருக்கு நம்மளோட ஜோஸ்ரீயோட வாய்ஸ்ல கேட்கறதுக்குமே. நம்மளுடைய ஸ்ரீனி சாராக இருக்கட்டும், அதே போல ஸ்வேதா மேமாக இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு எவ்வளவு பாராட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, சாதாரண பாட்டா இது இப்படி ஒரு பாடலை எடுத்து பாடுறதுக்கு யாருமே முயற்சிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு பாடலை எடுத்துட்டு வந்துட்டு சூப்பராவே பாடியிருக்கிற அப்படின்னு சொல்லி செம்மையா பாராட்டி இருக்கிறாங்க. அதே மாதிரி சுஷிலாமா பாடினது யாராலையுமே தொடக்கூட முடியாது அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சிட்டு இருக்கும்போது, நீ அவங்களோட பாடலெல்லாம் எடுத்துட்டு அவ்வளவு அசால்ட்டா பாடுறன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவ்வளவு செம்மையா பாராட்டியிருப்பாங்க. ஸ்வேதா அவங்க வந்துட்டு அப்படியே மேடைக்கே ஓடி போய் நம்மளுடைய ஜோஸ்ரீக்கு வந்துட்டு முத்த மழையே பொழிஞ்சிருப்பாங்க. அவ்வளவு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரவுண்ட்ல கொடுத்துருக்காங்க நம்மளோட ஜோஸ்ரீ. இதை பார்க்கும்போதே இந்த ஒரு எபிசோட் எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவ்வளவு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்காக. இவங்க மட்டும் இல்லாம நம்மளோட திவினேஷுமே வந்துட்டு என்ன பாடல் பாட போறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு எல்லாருமே ரொம்பவே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட ஜோஸ்ரீயோட இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்காக நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.